ஆதிமொழியாம் அன்னை மொழி நம் தாய்மொழியை வணங்கி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கந்தக்கடவுள் நம் சொந்த கடவுளாம் முருகப்பெருமான் அவதரித்த சிறப்பையும் அவரின் அற்புதங்களையும் முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு முறைகளையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்தார். அதாவது முருகப்பெருமானை சிவபெருமான் சூரபத்மனை வதம் செய்து உலகை காட்பதற்காக அவதரிக்கச் செய்தார். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பை வெளியிட்டார். வெளியிட்ட அந்த நெருப்பானதை வாயு பகவான் தாங்கி சரவண பொய்கை ஆற்றில் விட்டார். ஆற்றில் விடப்பட்ட அந்த நெருப்பானது 6 குழந்தைகளாக உருவெடுத்தது. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒரு சேர அரவணைத்த போது ஆறுமுகனான முருகப்பெருமான் அவதரிக்கச் செய்தார். இந்த முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று அவதரித்தார். அதாவது 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் முருகப்பெருமான் ஏன் விசாக நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்தார்? பொதுவா எந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடியும் வீண் ஒரு எழுத்தை போட்டோம் அப்படின்னா அதற்கு இணையான வேறு ஒரு பொருள் இல்லை என்பதே அதன் பொருள். அதாவது விநாயகருடைய பெயர் ஞாபகம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். விநாயகரை நம்ம முழு முதற் கடவுள்னு சொல்றோம். ஏன்? பொதுவா வி என்றால் இல்லை என்று பொருள், நாயகன் என்றால் தலைவன் என்று பொருள். தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன் என்பதே அதன் பொருள். அதனால தான் நம்ம விநாயக பெருமான முழு முதற் கடவுள்னு சொல்றோம். அதுபோல விசாக நட்சத்திரம், விசாகம் அப்படின்னா விசாகை, பொதுவாக சாகை அப்படின்னா கிளைன்னு அர்த்தம். வி என்றால் இல்லை என்று பொருள். இதற்கு வேறு கிளை இல்லை என்பதே இதன் பொருள். அதாவது விசாக நட்சத்திரத்திற்கு இணையான வேறு ஒரு நட்சத்திரங்கள் இல்லை என்ற காரணத்தினால் முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தை தான் அவதரிக்கும் நட்சத்திரமாக தேர்ந்தெடுத்துள்ளார். இந்த வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று நாம் முருகப்பெருமானை சென்று வழிபட்டால் மன தைரியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கல்வி வளர்ச்சி கிடைக்கும், ஞானம் பெருகும், அறிவு பெருகும், தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் தீரும். பொதுவாகவே முருகப்பெருமானை இந்த எல்லா காரணத்துக்காகவும் நம்ம வழிபடுவோம். அதுலேயும் அவர் அவதரித்த திருநாளன்று நாம் சென்று வழிபட்டோம் அப்படின்னா மிக சிறப்பான பலன்களை அடைய முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக ஐதீகம். இந்த முருகப்பெருமானை நம்ம தமிழ் கடவுள்னு சொல்லுவோம். அதாவது விநாயக பெருமானை எப்படி நம்ம முழு முதற் கடவுள்னு சொல்கிறோமோ அது மாதிரி முருகப்பெருமானை தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா முருகப்பெருமான் மிக மிக எளிமையான கடவுள். அதாவது நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாருங்களாம். எப்படி நம்ம வீட்டில் பிள்ளைங்களை வாமான்னு கூப்பிட்டா குடுகுடுன்னு ஓடி வருவாங்க, இந்த மாதிரி முருகப்பெருமான் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாருங்களாம். அந்த முருகப்பெருமானை நம்ம தமிழால் வணங்கினாலோ போற்றினாலோ அர்ச்சித்தாலோ அவருக்கு ரொம்ப பிடிக்குங்களாம். அதனால தான் முருகப்பெருமான தமிழ் கடவுள்னு நம்ம சொல்கிறோம். சங்க இலக்கியங்கள்லேயே முருகப்பெருமானுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது சங்க இலக்கியங்களான 10 பாட்டு 8 தொகையிலையுமே 10 பாட்டில் வரக்கூடிய முதல் நூல் திருமுருகாற்றுப்படை. அதுலேயே நக்கீரர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழர்களுடைய வாழ்வியல் முறைகளையவே வகுத்து காட்டியிருப்பார். அதில் திருமுருகாற்றுப்படையில் தான். ஆக நம்ம தமிழர்களுடைய வாழ்க்கை முறைகளையே நம்ம முருகப்பெருமானை வழிபட்டு தான் தொடங்குது அப்படிங்கிறத நம்ம சங்க இலக்கியத்திலேயே சொல்லியிருக்காங்க. அதனால தான் முருகப்பெருமானை நம்ம தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானை பற்றி அருணகிரிநாதர் மிக அருமையாக நிறைய பாடல்கள் எழுதியிருப்பார். அதாவது அருணகிரிநாதர் எப்படின்னா தெய்வ பக்தியே இல்லாமல் இருந்தவருங்களாம். அவர் முன்னாடி முருகப்பெருமான் காட்சி தந்து என்னை பற்றி பாடுன்னு சொன்னாருங்களாம். முருகா, நான் உன்னை பற்றி என்னன்னு பாடன்னு கேட்க முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்க முதல் பாடலான அருணகிரிநாதர் முருகப்பெருமானை வாழ்த்தி பாடிய பாடல் திருப்புகழ். அப்போ முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்க அருணகிரிநாதர் பாடினாருன்னா அந்த திருப்புகழுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பாருங்களேன். முருகப்பெருமான் எடுத்து கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை முத்து. அந்த முத்துங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு அருணகிரிநாதர் திருப்புகழில் மட்டும் மொத்தம் 1307 செய்யுள் எழுதியிருக்காருங்க. அவர் எடுத்து கொடுக்க அவர் எழுதிய முதல் பாடல் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குரு வித்து குருபர என போதும். இதுதான் முதல்ல அருணகிரிநாதர் எழுதிய பாடல். முருகனை பற்றி இந்த திருப்புகழில் மட்டுமே இவ்வளவு பாடல் எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த திருப்புகழுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும். இந்த திருப்புகழ் இருக்கக்கூடிய இத்தனை பாடல்களையும் நம்ம படித்தாவோ பாராயணம் பண்ணினா மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்குமானா இல்லை. திருப்புகழ் 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 நீங்கள் சொன்னாவே அதனோட முழு பலனும் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா திருப்புகழ் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், சிரமமாக தான் இருக்கும்.
அதனால் திருப்புகழ் 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 நம்ம சொன்னாவே அதனோட முழு பலனும் கிடைக்குமா. இது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதர் இன்னும் கந்தர் அலங்காரம் எழுதியிருக்கார். அதில் ஒரு 108 பாடல்கள், கந்தர் அனுபூதி அதில் ஒரு 51 பாடல்கள், திருவகுப்புள் 25 பாடல்கள், வேல் விருத்தம் சேவல் விருத்தம் மயில் விருத்தத்தில் ஒரு நூல்லையும் 11 பாடல்கள், வேல் வகுப்பில் 16 பாடல்கள் எழுதியிருக்கார். இந்த கந்தர் அனுபூதியில் மட்டும் 51 பாடல்கள் சொன்ன இல்லைங்களா, அதாவது முருகப்பெருமான அனுபவித்து அவருக்குள்ளே கொண்டு வந்து அவர் ரொம்ப அனுபவித்து எழுதிய பாடல்கள் தான் கந்தர் அனுபூதி. அது மாதிரி கந்தர் அலங்காரம், பொதுவாகவே அலங்காரம்னு என்னது, நம்மளை அலங்கரித்து காட்டிக்கிறது. கோவிலில் சாமிக்கு அபிஷேகம் நடக்கும், அதுக்கப்புறம் அலங்காரம் நடந்துட்டுருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அலங்காரம் எப்படி பண்ணுவாங்க கடவுளுக்கு, ஃபஸ்ட்டு பட்டாடைகள் உடுத்துவாங்க, நகைகள் சூட்டுவாங்க, அதுக்கப்புறமா நிறைய பூக்களான மாலை போடுவாங்க. இது அலங்காரம். இப்படி மட்டும்தான் அலங்காரம் இல்லை, அருணகிரிநாதர் மிக அருமையாக 108 பாடல்களை முருகப்பெருமானை போற்றி ஒரு அலங்காரப்படுத்தியிருக்கார். அதில் ஒரு பாடல் மிக அருமையாக இருக்கும். அது இப்போ நம்மளுடைய கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். அது என்னென்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி அஷ்டமி, நாளைக்கு நவமி, இதெல்லாம் பார்ப்போம். இல்லை எனக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம், நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், நாள் சரியில்லை அப்படின்னு மாதிரி நிறைய கதைகள் பார்ப்போம். இது எதுவுமே இல்லைங்கிறத அருணகிரிநாதர் அப்பயே பாடியிருக்கார். என்னன்னா, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசர் இரு தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே அப்படின்னு அப்பயே எழுதியிருக்காருங்க. அதாவது எந்த நாலு கிழமையாக இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது. அது மாதிரி நீ இவ்வளவு கஷ்டப்படுறேன்னா அதுக்கு காரணம் நீ முன்ன செஞ்ச கர்மா, போன ஜென்மத்தில் நீ என்ன பாவம் செஞ்சியோ, இப்படிலாம் நம்மளை சொல்லுவாங்க. அது மாதிரி எதுவுமே எந்த வேலையும் செய்யாதுங்கிறாரு. இது போல் உனக்கு இன்னைக்கு சனி தசை நடக்குது, இந்த தடவை உனக்கு இன்னைக்கு ராகு தசை இப்போ நடக்குது, இந்த மாதிரி உன்னோட நேரம் சரியில்லை, இப்படிலாம் நிறைய ஜோசியர்கள்லாம் சொல்லுவாங்க. இது எதுவுமே எதுவும் செய்யாதுங்கிறாங்க. ஏன், யமனே வந்து முன்னாடி நின்னாலும் எனக்கு கவலை இல்லை, முருகப்பெருமான் நம்ம முன்னாடி இருக்கிற வரைக்கும் அப்படின்னு அருணகிரிநாதர் அப்பயே மிக அருமையாக சொல்லியிருக்கார். ஆக நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக நமக்கு தடைகள் வராது அப்படிங்கிறது ஆன்மீக ஐதீகம். எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் முருகப்பெருமானை வழிபடுங்க. முருகப்பெருமான் நம்ம கூடவே வருவாருங்களாம். பொதுவாக நம்ம ஒரு பக்கம் தனியாக எங்கேயாவது போகிறோம், இல்லை நம்ம பொண்ணுங்க வெளியூரில் படிக்கிறாங்க, வேலைக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் தனியாக போகிறாங்களே அப்படின்னு நீங்கள் இங்கே பயந்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்கள 2 வரி சொல்லிட்டு போக சொல்லுங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்கன்னு சொல்லுங்கள். முருகப்பெருமான் கூடவே வந்துடுவார். வந்துட்டு அவரே நம்ம கூட வழி நடத்தி கூட்டிகிட்டு போவார். இது அனுபவபூர்வமான உண்மை. ஆக இந்த மாதிரி முருகப்பெருமான பாராயணம் செய்தால் மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் இல்லை. கதைகளை கேட்டாவே பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் கோவிலெல்லாம் ஆன்மீக சொற்பொழிவு நடத்துகிறாங்க. பொதுவாக இப்போ இருக்க பிள்ளைங்க பசங்கள்லாம் இதெல்லாம் வந்து கேட்க வர மாட்டாங்க. இதெல்லாம் எனக்கு போரு, எனக்கு வைப்பு கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பொதுவாக ஒரு பூஜைக்குமே எதுவும் வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது பிடிக்காது, வரமாட்டாங்கன்னு அவங்க அம்மாக்களே சொல்கிறாங்க. ஒரு தடவை தான் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பாருங்கள், அப்போ அந்த வைப் அவங்கள தேடியே வரும். ஏன்னா நம்ம வீட்டில் பசங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு கேட்க வைங்க. அதில் கண்டிப்பாக கந்தபுராண கதைகளை சொல்லுவாங்க. ஏன்னா கந்தபுராண கதைகளில் மட்டுமே 3 தெய்வீக திருமணங்கள் நடந்திருக்கும். முதல்ல பார்வதி தேவி திருமணம், இடையில் வந்து தெய்வயானை திருமணம், இறுதியில் வள்ளி திருமணம். இந்த மாதிரி 3 தெய்வீக திருமணங்கள் அதுலேயே நடந்திருக்கும். இப்போ கந்தபுராண கதைகளை கேட்டாவே நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக ஐதீகம். ஆக முருகப்பெருமானுடைய கதையை கேட்டாவே நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய வாக்கு. அடுத்து இந்த அருணகிரிநாதர் நிறைய பாடல்கள் எழுதினாருன்னு சொன்னேன். இதில் வேல் வகுப்பில் மொத்தம் 16 பாடல்கள் எழுதினாருன்னு சொன்னோம். இந்த வேல் வகுப்பில் எழுதின 16 பாடல்களையும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் 64 பாடல்களாக மாற்றி நமக்கு கொடுத்தார். அதற்கு பெயர்தான் வேல்மாறல் எனும் மகா மந்திரம். அதாவது 16 பாடல்களை முன்னும் பின்னுமா மாற்றி அமைத்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அதை இன்னும் மகா மந்திரமாக நமக்கு வேல்மாறல் என்று தொகுத்து கொடுத்தார். வேல்மாறல் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, எப்படி நம்ம எல்லா முருக பாராயணங்களும் பண்ணுறோமோ அது மாதிரி தான் வேல்மாறல். அது இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில் வேல்மாறல் அதிகமாக எல்லாரும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேல் வழிபாடு அப்படின்னு செய்கிறாங்க.
இந்த வேல் வழிபாடு செய்யும் போது நம்ம படிக்கக்கூடிய மந்திரங்களில் ஒன்று வேல்மாறல். இந்த வேல்மாறலை ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க, தீர்க்கவே முடியாத ஒரு நோயில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இல்லை எனக்கு மனசில் ஒரு தீராத ஒரு பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வேல்மாறல் மகா மந்திரத்தை பாராயணம் செய்யுங்க. 64 பாடல்களையும் என்னால் பாட முடியல, மனப்பாடம் பண்ண முடியல, இல்லை உட்காந்து படிக்க எனக்கு நேரம் இல்லைன்னா அந்த முதல் 4 வரியை படித்தா கூட வேல்மாறலுடைய முழு பலனும் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு நோயில் இருக்கீங்க, 48 நாட்கள் தொடர்ந்து இந்த வேல்மாறலை பாராயணம் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது முருகர் வழிபாட்டில் கிடைத்த ஒரு உண்மை. இந்த வேல்மாறலில் வரக்கூடிய அந்த முதல் 4 வரி என்னன்னா, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயல் நடத்து குகன் வேலே. இந்த 4 வரியவே நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வர முடியும். அதாவது நம்ம உடம்புல என்ன மாதிரியான நோய் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வர முடியும். உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகத்தையும் தனியாக சொல்லியிருப்பாங்க கந்தசஷ்டி கவசத்தில். இன்னும் நம்ம பேய் பிசாசிலிருந்து விடுபட, விஷ ஜந்துக்களிலிருந்து அதோட பயத்திலிருந்தாலும் விடுபடுறதுக்கு எல்லாத்துக்கும் கந்தசஷ்டி கவசத்தில் ஒரு வரியும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து தீர்க்க முடியாத வினையிலிருந்து நீங்கள் வெளிப்படணும் அப்படின்னாலும் அதுக்கு இந்த வேல்மாறல் பாராயணம் செய்யலாம். ஆக முருகப்பெருமானை நினச்சி இத்தனை பாடல்கள் நமக்கு இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நினச்சி நீங்கள் பாராயணம் செய்யலாம். வேல் இருந்தால் மட்டும்தான் வேல் வழிபாடு செய்யணுமானா இல்லை. முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி வச்சு நீங்கள் இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை சொல்லலாம். எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான் முருகப்பெருமான். ஒரு பழமொழியே இருக்குது, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியரை மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு. ஆக முருகப்பெருமானை உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் வழிபடுங்க, கண்டிப்பாக அவருக்கு நமக்கு கைமேல் பலன் தருவார். இதுதான் முருகப்பெருமானுடைய வழிபாடு. இந்த முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய தலை எழுத்தையே மாற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழனிமலைக்கு போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா காலையிலேருந்து ஆண்டி கோலத்தில் இருப்பார். ஆண்டி கோலத்தில் நின்னா நம்மளை ஆண்டி ஆக்கிடுவாருன்னு நல்லா இல்லைங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் ராஜா அலங்காரம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஆண்டி கோலத்தில் போய் நம்ம அவரை வழிபட்டாலும் நம்மளை ராஜாவாக மாற்றுவாருங்களாம். அப்பேற்பட்ட ஒரு பவர் முருகப்பெருமானுக்கு இருக்குது. ஆக முருகப்பெருமானை நம்ம வழிபட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா அதுக்குண்டான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவரை மனமாற உருகி நம்ம வழிபட்டோம்னா முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு இருக்குங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, ஒரு தடவை திருச்செந்தூருக்கு போய் அங்கே இருக்க கடலில் நீராடி நாழிக்கிடத்துல குளிச்சுட்டு நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபட்டு பாருங்கள். அங்கே கொடுக்குற அந்த பன்னீர் இலை விபூதியை மட்டும் வாங்கி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத நோய்களும் தீரும் அப்படிங்கிறது ஆன்மீக ஐதீகம். அந்த பன்னீர் இலை விபூதிக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. அதுக்கு அவ்வளவு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானை நீங்கள் மனசார கும்பிட்டுக்கிட்டு முருகா என்னோட எல்லா பிரச்சனையும் சரியாகணும்னு நினச்சி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய தீர்க்க முடியாத நோய்களும் தீரும். நம்ம தலையிடத்தையே மாற்றக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்குது. அதுதான் அருணகிரிநாதரும் சொல்லியிருக்காருங்க. ஏன்னா அருணகிரிநாதரோட தலையெழுத்தையே மாற்றியவரே முருகப்பெருமான் தான். ஆக முருகப்பெருமானை வழிபடுற வரைக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும். நம்மக்கிட்ட பிரச்சனைகளே வராது அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக அனுகூலம். ஏன்னா திருப்புகழ் புத்தகத்தை நம்ம வீட்டில் நம்ம வச்சிருந்தாலே நமக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது அப்படிங்கிறது ஒரு நிரூபணமான உண்மை. யார் ஒருத்தரும் உங்ககிட்ட சண்டை போட வந்தால் கூட போடாமல் போயிடுவாங்களாம். அந்த அளவுக்கு திருப்புகழ் புத்தகத்துக்கே ஒரு பலன் இருக்குங்களாம். ஆக இத்தனை திருப்புகழ் வழிபாடு, கந்தர் அலங்காரம், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் இவ்வளோ வழிபாடு இருந்தாலும் உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த ஒரு 4 லைனை சொல்லி முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வேண்டிய அனைத்தும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிரூபணமான உண்மை. ஓம் கந்தா சரணம், ஓம் கடம்பா சரணம், ஓம் சண்முகா சரணம், ஓம் சரவண பவ போற்றி. நன்றி, வணக்கம்.